வணக்கம். ஜபைஜத் ஃப்ரம் ஜபாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வருகின்ற ஜனவரி 22 ராமர் கோவில் திறப்பு விழா ஊபியில், அயோத்தியில் ரொம்ப விமர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப விமர்சனமாக, ரொம்ப பயங்கரமாக ஏகப்பட்ட திட்டங்களோட எப்படியாவது அதை வைத்து நம்ம அரசியல் செய்து விட வேண்டும் அப்படிங்கிற மிக பயங்கரமான படுத்திட்டம் இந்த பாஜக செய்தது. அவர்கள் செய்த ஒரே விஷயம் இந்த 10 வருஷம் என்னன்னா, ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ. மற்றபடி எந்த ஒரு விஷயம் நம்ம சொல்ல முடியாத ஒரு விஷயம்தான். இதெல்லாம் இந்திய மக்களுக்கே தெரியும். ஆகுனா மதம் சம்பந்தப்பட்டதை கையில் எடுத்துக்கிட்டு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், அப்புறம் ராமர் கோயில் கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே அவங்க செய்யல. இந்த 10 வருஷத்தின் நிலைப்பாடு என்னங்கிறத மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து சீலிங்கை பார்த்து யோசனை ஒன்றா தெரியும். அதன் அடிப்படையில் அந்த ராமர் கோயில் ஜனவரி 22 திறப்பு விழா. அதற்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா ஜனாதிபதி அழைக்கப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்துக்கே அவர் அழைக்கப்படுறார் திறப்பு விழாவுக்கு. காரணம், அவர் பட்டியலின மக்கள், ஒரு விதவை, பெண் என்பதெல்லாம் வேறு. பெண்ணை கூட அவங்க மதிக்க மாட்டாங்க. பாசிச கும்பல் தாங்க, சனாதன போக்கு உள்ளவங்க, வர்ணாசிரம கான்செப்ட் தானே. பெண்ணுக்கு அங்கே மதிப்பே கிடையாது. மனுசுருதி மற்றபடி இந்த வர்ணாசிரமத்தில் பெண்ணுக்கே மதிப்பே கிடையாது. புருஷன் இறந்து போயிட்டா அப்படின்னா உடனே மொட்டை அடிச்சு மூடையில உட்கார வச்சிருவாங்க. மொட்டை பாப்பாத்தி அப்படிங்கிற மாதிரி மொட்டை சோன் சோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க. அதான் பெண்ணுடைய நிலைப்பாடு. அதையெல்லாம் உடைத்து எரிந்துதான் இன்னைக்கு தமிழகம் ரொம்ப இந்தியாவிலே உயர்ந்து நிற்கும். காரணம் பெரியார், அண்ணா, கலைஞர், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். திராவிட கட்சிகளோட மிகப்பெரிய ஒரு உழைப்பின் வெளிப்பாடு. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு அழைக்கப்படுவாரா, கட்டாயமாக அழைக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவலை இன்னைக்கு போயிட்டு. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், 4 சங்கராச்சாரிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பகிரங்கமான ஒன்று. ஏன்னா அவங்களாம் சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்கக்கூடியவங்க. அதனுடைய வெளிப்பாடு தானே. அதிலிருந்து இவங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள். அவங்க என்னைக்கு உயர்ந்த ஜாதி தான். நான் நெத்தியில தான் பிறந்தவங்க அவங்க சொல்லிட்டாங்க. சங்கராச்சாரிய 4 பேர். யாருன்னா, கோவர்தன் மடம், அவங்க சங்கராச்சாரி. அப்புறம் சிருங்கேரி சாரதா மடம், அடுத்து துவாரக சாரதா மடம், மற்றும் உத்தரகாண்ட ஜோதிர் மடம். இந்த 4 சங்கராச்சாரின்னு சொல்லிட்டாங்க. நாங்க நெத்தியில பிறந்தவங்க, நீங்களே எங்களுடைய காலுக்கு கீழ் பிறந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மற்றபடி தாழ்த்தப்பட்ட மக்கள். அப்புறம் சொல்லுவாங்க இல்லையா சில விஷயங்கள், 4 விஷயங்கள் அந்த கான்செப்ட்ல. அதன் அடிப்படையில் நாங்கள் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், அதனால நாங்கள் வரமாட்டோம். காரணம் என்னன்னா, இது இப்படி ஒரு விஷயமா பண்ணக்கூடாது அப்படிங்கிற ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட வகையில தேதியை அறிவித்து எங்களை கேட்காமல் எவ்வாறு அறிவித்தீர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட சாஸ்திர சம்பிரதாயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நாங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டுமென்னா அது சாஸ்திர சம்பிரதாயத்தின் அடிப்படையில் கட்டாயமா நடக்கணும். அப்பதான் நாங்க பண்ண முடியும், இல்லாவிட்டா பண்ண முடியாது. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, சாஸ்திர சம்பிரதாயத்தின் படி இது கோவில் அதனுடைய திறப்பு விழா எங்களை கேட்காமல் அவர்கள் செய்து விட்டார்கள். முதல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த 4 சங்கராச்சாரிகள். அடுத்தது கோவில் கட்டுமானமே இன்னும் நடக்கவில்லை, முடிந்து 50% தான் நடந்திருக்கு. அது கூட உங்களுக்கு என்ன அவசரம்? அதை வச்சுதான் அவங்க அரசியலே பண்றாங்க. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் குடும்பம் அப்படிங்கிறப்ப சங்கராச்சாரியர் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான், புரியுதுங்களா? அப்புறம் அவசரமாக தான் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்துல பணிகள் முழுமையாக நடைபெறாத ஒரு கோவில் சிலையை பிரதிஷ்டை செய்யக்கூடாது. இதுதான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. நீங்க எப்படி எந்த அடிப்படையில் செய்றீங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பாஜகவிற்கு இந்த 4 சங்கராச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. சொல்லியாச்சு. அதுக்கடுத்து நாங்க மோடிக்கு எதிரானவர்களாம் கிடையாது. நாங்கள் சங்கராச்சாரியர்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தோட இருப்போம். மற்றபடி உங்க விருப்பத்துக்கு செய்யக்கூடிய சூழலை கட்டாயமா எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் மோடி கையில தூக்கி அதை அவர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதை பிரதிஷ்டை பண்றாரு அப்படின்னா அதை நாங்கள் பார்த்து கைதட்டிட்டு இருக்க முடியுமா? அதை நோக்கி நாங்கள் வணங்க முடியுமா? கட்டாயமாக முடியாது. அவர் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அதே நேரத்தில் ராமலாலா அப்படிங்கிற சிலை எங்கே போனது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. உங்க சபரியத்துக்கு ஒரு சிலையை வச்சு ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
அந்த ராமலாலா சிலை எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நாங்கள் தர்ம சாஸ்திரத்துக்கு ஆதரவானவர்கள். ஏன்னா அந்த தர்ம சாஸ்திரம் தான் வந்து ராமர் யார் என்று சொன்னது, அப்படியே விளக்கம் கொடுக்குறாங்க. ராமர் என்று சொன்னது மற்றபடி வந்து சாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்தா ராமர் சம்பந்தப்பட்டது, மற்றபடி அவரு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சாஸ்திரத்துக்கு மதிப்பில்லை அப்படின்னு நாங்கள் எதற்காக அதை மதிக்க வேண்டும்? இது வந்து சாஸ்திரத்துக்கு எதிரானது. ஆமா, ராமர் கோவில் திறப்பு விழா என்பது ஜனவரி 22 நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே சாஸ்திரத்துக்கு எதிரானது, இந்து மத புனிதத்திற்கு எதிரானது, அதே நேரத்தில் அரசியல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பகிரங்கமாகவே அந்த 4 சங்கராச்சாரின்னு அவர் சொல்லிடுறாங்க. மீண்டும் அதே சொல்லிக்கிறாங்க, நாங்கள் வந்து மோடிக்கு எதிரானவர்கள் கிடையாது, சாஸ்திரத்துக்கு ஆதரவானவர்கள். செய்கிறவங்க தான் ஒழுங்கா பண்ணுங்க. என்ன நாங்கள் சங்கராச்சாரியர், நாங்கள் இப்படித்தான் இருக்க முடியும். ஆமா, திறப்பு விழாவுக்கு முன்னால வரும் பின்னால வரும், திறப்பு விழா அன்னைக்கு வரமாட்டோம். பிற்படுத்தப்பட்ட மகனுடைய ஒரு கை அதில் படவே கூடாது, அதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்படிங்கும்போது நாங்கள் எப்படி வர முடியும் அப்படின்னு பகிரங்கமாக சொல்றோம். அதுக்கு வந்து டிஹெச்பியினுடைய துணைத் தலைவர், அதாவது அவர் தான் வந்து அயோத்தி அந்த கோயில் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட அறக்கட்டளையினுடைய ஒரு செயலாளர், அதாவது ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அப்படிங்கிறதுடைய செயலாளர் சம்பத்ராஜ் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரொம்ப காட்டமா சொல்றாரு. அதாவது ராமர் கோயில் வந்து வைஷ்ணவ பிரிவை சேர்ந்தது, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. ராமானந்த சம்பிரதாயத்துக்கு சொந்தமானது. அதனால வந்து இது சன்னியாசிகளுக்கோ சைவர்களுக்கோ சக்தி பிரிவினர்களுக்கோ சொந்தமானது அல்ல, அதனால வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க. பாருங்க எப்படிலாம் ஒரு அரசுக்கு போயிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து ராமர் கோவில் வைஷ்ணவ பிரிவை சேர்ந்தது, மற்றபடி ராமானந்த சம்பிரதாயத்துக்கு சொந்தமானது. சன்னியாசிகளோ சைவர்களுக்கோ இங்க வேலை கிடையாது, மற்றபடி சக்தி பிரிவினருக்கும் வேலை கிடையாது, சொந்தம் கிடையாது, அதனால இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டா. யார் சொல்ல? சம்பத் ராஜ். யாரு? ஸ்ரீராம் ஜென்மம் தீர்த்த பூமி கஷேத்ராவினுடைய செயலாளர். அவர் தான் வந்து அறக்கட்டளையை அமைச்சு அந்த கோயில் பணிகளுடைய முக்கிய பொறுப்பாளர் அவர் தான். இந்த அளவுக்கு அரசியல் போயிட்டு இருக்கு அப்படின்னா பாஜகவோட நிலைமை என்னன்னு நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அரசியல் வேற ஒன்றும் கிடையாது. இந்த 10 வருஷத்துல அவங்க செய்த ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையின் வெளிப்பாடு, அவர் செஞ்ச ஒரு காரியம்னா ராமர் கோவில் கட்டியதுங்க, வேற எதுவுமே கிடையாது. ஆமா, சரித்திரத்தில் இடம் பெறுகிறார்களே இல்லை, மற்றபடி இப்படிப்பட்ட சங்கராச்சாரிகளுடைய ஒரு சாபக்கேடுக்கு ஆளாகி விட்டார்கள் என்பதுதான் பகிரங்கமான ஒன்று. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம இந்த பிஜேபி ஃபைல்ஸ்ல பார்க்கக்கூடிய சூழல், உசிலம்பட்டியில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது சிவமதன், இவர் வந்து பாஜக சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரிவினுடைய பாஜக சுற்றுச்சூழல் பிரிவினர் தலைவர். அவர் வந்து உசிலம்பட்டியில மதுரையில் இருக்கிறார். அவர் மனைவி பேர் அபிராமி, மாமனார் பேர் செல்வம். இந்த 3 சேர்ந்து வந்து நிறைய ஃப்ராடுத்தனம் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அதன் அடிப்படையில் ஆகாஷ் அப்படிங்கிறவர் ஒரு பார்த்துருக்கிறார். என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லியிருக்கிறார். பரவாயில்லப்பா, வேலை வாங்கி தரதை போட்டு அவங்ககிட்ட வந்து 7.5 லட்சம் மோசடி பண்ணியிருக்கிறாங்க. 2020 7.5 லட்சம் மோசடி பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு 3 வருஷம் ஆகி போச்சு. இந்தா வாங்கித்தரேன், அந்தா வாங்கித்தரேன். கேட்டால் வந்து பாஜக சுற்றுச்சூழல் பிரிவு தலைவரா சிவமதன். பார்த்தாரு, கொடுக்கவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போய் திரும்ப கேட்டுக்க சமயத்தில் அவங்க சொல்லியிருக்கா சிவமதன் மனைவி அபிராமி, மற்றபடி மாமனார் செல்வமும் வீட்டுக்கு வாப்போம், நாங்கள் தர்றோம் அப்படின்னு. இவரும் ஆகாஷ் அவரோட போயிருக்கிறார். வீட்டுக்கு தர்றோம் அப்படின்னா தர்ம அடி கொடுத்துருக்குறாங்க, அதான் தந்துருக்கிறாங்க. அடி கொடுத்து அவர் சித்திரவதை பண்ணி உடனே வந்து அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். சிவமதனை வந்து கைது செஞ்சாச்சு. ஆமாம், அப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடந்து இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஓராண்டு சிறை தண்டனை 3 பேர்த்துக்கு கொடுத்துட்டாங்க. சிவமதன், மாமனார் செல்வம், ஒய்ஃப் அபிராமி 3 பேர்த்துக்குமே வந்து ஓராண்டு சிறை தண்டனை ப்ளஸ் ஆளும். 3 பேர் தானே ஏமாத்துறீங்க. 3 பேரும் ஆளுக்கு 2.5 லட்சம் மொத்தம் 2.5 3 × 7.5. ஆமாம், 7.5 லட்சத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கோர்ட்டு தீர்ப்பு பண்ணியிருக்கு. இன்னைக்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க எப்படிலாம் ஒரு மோசடி. இது பாஜக அவங்களுடைய 7.5, சுத்தமான 7.5. நம்பரே சரியில்லை நினைக்கிறீங்களா? நம்ம பாஜகனால 7.5 தான் போடுறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு பாருங்க. உசிலம்பட்டியில் வந்து மிக கேவலமான ஒரு சூழல், மிக பொறுக்கித்தனமான ஒரு சூழல் வந்து சிவமதன் பண்ணியிருக்கிறார். ஆமாம், அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் ராஜஸ்தான்ல அந்த இப்போ புதுசாக அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பஜன்லால் சர்மா தான் முதலமைச்சர். அதனுடைய ஒரு கூட்டம் நடந்திருக்கு உதய்பூர்ல வந்து கூட்டம் நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதாவது பழங்குடியினர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் போட்டிருப்பாங்க பாஜக. பழங்குடியினர்
வளர்ச்சித்துறை அமைச்சர் பாபுலால் கராடி அப்படிங்கிறவர் போட்டிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார் உதய்பூர்ல ஒரு நிகழ்வுல. அது பாஜக கூட்டம் தான். சொல்றார், மோடியை பற்றி புகழ்ந்து பேசுறார். இந்த மாதிரி வந்து அவருடைய பேச்சு பாபுலால் கரோடி அப்படிங்கிறவர் பேசியிருக்கிறார். அவர் தான் அமைச்சர், அதாவது பழங்குடியின வளர்ப்பு சம்பந்தப்பட்ட துறைக்கு அமைச்சர். என்ன பேசியிருக்காரு, பாஜக சம்பந்தப்பட்ட பல வளர்ச்சியை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. மற்றபடி வந்து சிலிண்டர் குறைப்பு 200 ரூபா குறைச்சிட்டாங்க. மற்றபடி வந்து பசியோடு இருக்கக்கூடாது, வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதுதான் மோடியோட விருப்பம் அப்படின்னு பேசுறாரு. அதாவது பாப்புலான் கரோடி பேசுறாரு. பேசிட்டு நீங்கள்லாம் வந்து நிறைய குழந்தையை பெற்றுக்குங்க, நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆளாளுக்கு ஒரு வீடு மோடி கட்டி தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, இது எந்த வகை நியாயம் அப்படின்னு தெரியல. எல்லாத்தையும் பேசியிருக்கிறாரு, பாஜக ஆதரித்து பேசியிருக்கிறாரு, மோடி உயர்த்தி பேசியிருக்கிறார், அவர் சட்டத்திட்டங்கள் மற்றபடி அவர் நடவடிக்கையை பாராட்டி ரைட்டு ஓகே. பேசிட்டு அந்த பாபுலால் கரோடி அப்படிங்கிறவர் அவர் பட்டியலின மக்கள் பேசியிருக்கிறார். பட்டியலின மக்கள் சம்பந்தப்பட்ட கூட்டத்தில் பேசுறாரு. நீங்கள்லாம் வந்து நிறைய குழந்தையை பெற்றுக்கிடுங்க, மோடி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வீடு கட்டி கொடுப்பார். அப்போ நிறைய குழந்தையை பெற்றுக்கிட்டா மோடி வந்து அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாரோ? புரியுது இல்லை? எந்த சட்டத்திட்டம் அப்படி ஒரு சட்டத்திட்டத்தை வளர்ச்சி திட்டத்தை வந்து பாஜக அறிவித்திருக்கிறதா அப்படின்னு தெரியலையே. ஒருவேளை ராஜஸ்தான்ல மட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படிலாம் ஒரு கட்சியை வளர்ப்பதற்காக, எப்படிலாம் ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக எப்படிலாம் ஒரு பேச்சு பாருங்க. நிறைய குழந்தையை பெற்றுக்குங்க, ரைட்டு ஓகே. மோடி வந்து ஒவ்வொருத்தவங்களும் வீடு கட்டி கொடுப்பார். அப்ப நிறைய குழந்தையை பெற்றுக்கிட்டவங்களுக்கு செலக்ஷன் பண்ணி மோடி வந்து ராஜஸ்தான்ல வீடு கட்டி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டாங்க. ஏன்னா அடிப்படையில் அப்படிங்கிறது தெரியல. அவங்க திட்டம் போட்டிருக்காங்களா, மற்றபடி வந்து யாராவது புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்களா ராஜஸ்தான்ல, எந்த ஒரு வெளிப்பாடும் தெரியல. ஆனால் பாபுலால் கரோடி எப்படி பேசினார் என்பது அவருக்கு தான் அடிச்சோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.